ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை நோயை வந்து இது கட்டுப்படுத்தும் இந்த கொத்தவரங்காய். அப்புறம் எலும்புகளையும் ரொம்ப நல்லா வலிமையாக வச்சுக்கும். ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பூண்டு தட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம். பூண்டுமே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நார் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். இந்த பூண்டு வந்து நல்லா கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்து விட்டுருங்க. நறுக்கி வச்ச கொத்தவரங்காவையும் சேர்த்து அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இதில் இரும்பு சத்தும் ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின் சி, பொட்டாசியம் சத்துக்களும் நிறைய இருக்குது. சரிங்களா? ரத்த சோகையை நீக்கும். நம்ம ஹார்ட் ஹெல்த்தையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா மிளகாய் தூள் இருக்குல்ல, ஒரு 2 நிமிஷம் கழித்து மிளகாய்த்தூள், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு திருப்பியுமே போட்டு மூடி வச்சுடுங்க. ஓகேங்களா? அந்த பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக தான். மிளகாய்த்தூள் வந்து பச்சை வாசனை போயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் வேகணும். அது எலசாவே இருந்தாலும் கொஞ்சம் வேகணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி மூடி வச்சுட்டு அது நல்லா வேகட்டும்னு எடுத்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றிருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு தேங்காவை இல்லைன்னா வேர்க்கடலை நம்ம இஷ்டம் தான். நான் இதில் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காவை மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை துருவி போட்டு சாப்பிட்லாம். உங்கள் இஷ்டம் தான். நல்லா போட்டு வதக்கிட்டிங்கன்னா தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பொரியல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? வேர்க்கடலை வேணுனாலும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.